கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி ரிலேஷன் எல்லாருக்குமே இந்த சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணாதவங்க மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் 1 இயர் டாப் 15 கரண்ட் அஃபேர்ஸ். திருக்குறள் வாரமாக எந்த வாரத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார்? டிசம்பர் மாதம் இறுதி வாரத்தை திருக்குறள் வாரமாக அறிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை எத்தனை அடிகளை கொண்டது? 133. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, திருக்குறள் அதிகாரம் 133 இருக்கிறதுனால 133 அடிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பாலம் பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி பாலமாக அமைக்கப்பட்டுள்ளது. அது எவ்வளோ கல் வச்சு கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 டன் கல். எத்தனை கல்லுன்னா அது நம்ம அப்புறம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது 7000 டன் கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. அடுத்த கொஷின், தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி 19 ஊவே சாமிநாத ஐயரோட பர்த்டே. அதனால தான் தமிழ் இலக்கிய வளர்ச்சி நாளாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது, ஈவேராவின் பிறந்த நாளை எந்த நாளாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 17 ஈவேராவோட பிறந்தநாள். அதை தான் சமூக நீதி நாளாக அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடுகள் எத்தனை உள்ளதாக கணக்கெடுப்பு கூறுகிறது? 1303. ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 2020. இதனோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரேஷன் கார்டு இப்போ நான் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை வச்சு நம்ம எங்கே வேணாலும் அந்த ரேஷன் கார்டுக்குரிய திங்ஸை வாங்கிக்கலாம். அடுத்த கொஷின், ஹிரோஷிமா மீது அமெரிக்காவானது அணுகுண்டு தாக்குதலை நடத்திய நாள் எது? அது எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப துக்கமான நிகழ்ச்சி. அதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த நாள்னா ஆகஸ்ட் 6, 1945. அதில் இறந்தவர்களாக பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மேற்பட்ட பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா அமெரிக்காக்காரங்க லிட்டில் பாய். மேபி கொஸ்டினில் இப்படி கூட கேட்கலாம், அந்த ஹிரோஷிமா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் அந்த நாளை எந்த நாளாக, அதாவது அதுக்குரிய பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லிட்டில் பாய். அடுத்தது, நாகசாகி மீது அமெரிக்காவானது அணுகுண்டு தாக்குதல் நடத்திய நாள் எது அப்படின்னா ஆகஸ்ட் 9, 1945. அதில் 70,000 பேருக்கு பக்கமாக இறந்துருக்காங்க. 70,000 பேர் இறந்ததா ஒரு குறிப்பு சொல்லுது. அதோட பேர் என்ன அப்படின்னா ஹேக் மேன். ஹிரோஷிமாவோட பேர் பார்த்திங்க அப்படின்னா லிட்டில் பாய், அமெரிக்கா வச்சது. அதே நாகசாகியோட பேர் பார்த்திங்க அப்படின்னா ஹேக் மேன். அடுத்த கொஷின், இந்த ஹிரோஷிமா நாகசாகி அந்த குண்டுவெடிப்பு நடந்து இந்த வருஷத்தோட எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. 80 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஏன்னா 1945 அது நடந்தது. இந்த 2025 வந்ததுனால 80 வருஷம் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்க. இப்போ உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நோபல் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? இந்த கொஷினை கமெண்ட் பாக்ஸில் பதிலாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சோலார், அதாவது கூட்டமைப்பு இருக்குது, சோலார் கூட்டமைப்போட தலைவராக எந்த நாடு இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 2வது தலைவராக எந்த நாடு இருக்குன்றதை அது மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். 2வது தலைவர் எந்த நாடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த நாடுன்னு போடுங்க. ஃபஸ்ட்டு தலைவராக எந்த நாடு இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த நாட்டோட பேர் போடுங்க. இதில் ஏதோ ஒன்றில் நம்ம நாடு இருக்குங்கிறத உங்களுக்கு ஒரு குழுவாக நான் கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்கள். இந்தியாவில் தூக்கு பாலமாக, அதாவது உலகத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா தூக்கு பாலம் இருக்குது, ஃபேமஸானது. அது இந்தியாவில் தான் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரம்.
அந்த பாலத்தோட பேர் ராமேஸ்வரம் பாலம்னு சொல்லுவாங்க. அது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுனால ராமநாதபுரம்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களை குழப்பறதுக்காக கேட்டாலும் கேட்கலாம். ராமநாதபுரத்தில் இருக்கா ராமேஸ்வரத்தில் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நம்ம இருக்கிறது வந்து அதாவது அந்த பாலம் பாம்பன் பாலம் அதோட பேர். அந்த பாலம் இருக்கிறது வேணால் ராமேஸ்வரமாக இருக்கலாம். ஆனால் மாவட்டம் ராமநாதபுரங்கிறதுனால ராமநாதபுரம் தான் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினை வந்து நம்ம எந்த எக்ஸாம்லேயுமே வந்து நல்லா படித்து தெளிவு அடைஞ்சு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதணும். ஏன்னா நமக்கு தெரியுன்றதுக்காக நம்ம வந்து ஓரலாக படிச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம். அங்கே ஒரு எழுத்தை மாற்றி போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து எங்கு காணப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எங்கே அது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு ஒருவேளை காணப்படுகிறதுன்னு கேட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ராமேஸ்வரம் போட்டிருப்போம். அவங்க வந்து காணப்படவில்லைன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது பேரை கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நல்லா தெளிவாக ஒரு முறைக்கு இருமுறை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அடுத்தது கடல், அதாவது இந்தியாவில் எந்த நகரத்தில் கடலில் நீளமான பாலம் அமைந்துள்ளது அப்படின்னா மும்பையில் சேஜிரா பாலம். அந்த பாலம் தான் வந்து மும்பையில் நீளமான பாலமாக இருக்குது. அதுக்கப்புறம் மெட்ரோ வந்து மெட்ரோ பாலம் எங்கே அதிகமாக உயரமாக உலகத்துலேயும் வந்து மெட்ரோ பாலம் உயரமாக காணப்படக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. இதோட அடி உயரம் பார்த்திங்க அப்படின்னா 359 மீட்டர் அடி உயரம். இதே ரெண்டாவது மெட்ரோ உயரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்ச்காட். அதில் வந்து 331 அடி. இதை வந்து நமக்கு மாற்றி போட்டு கூட கேட்பாங்க. இல்லைனா அப்படியே அஞ்சுகாட்டில் வந்து முதல் பாலம் இருக்கா செகண்ட் பாலம் இருக்கான்னு கூட கேட்கலாம். அப்படிங்கிறப்ப வந்து இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மெட்ரோ ட்ரெயின் எப்போ இந்தியாவில் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2002 பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் தான் இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரியான பலவிதமான ஜிகே கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஜிகே கொஷினாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் உரிய கேள்விகள் வந்து நம்ம கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். லைக் பண்ண மறந்துடாதீங்க. வருங்கால அரசு ஆசிரியர்களுக்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது படிப்பிற்கு இந்த சேனலானது முடிந்தவரை உதவி செய்யும். உதவி மீன்ஸ் அதாவது முக்கியமான கொஷின்ஸாக எடுத்து நம்ம அப்லோடு பண்ணுவோம். அதை கேட்டு பார்த்து பயன்பெறுங்கள். என்றும் உங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அனைவரும் படித்து தேர்வில் வெற்றி பெற்று உங்கள் வாழ்வு சிறக்க வாழ்த்துகிறது நமது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். தொடர்ந்து இந்த சேனலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்து